ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான நேஷனல் ரினைசன்ஸ் தேசிய மறுமலர்ச்சி இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்காகவே ஸ்டே ஃபோக்கஸ்ட் விஷன் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் குரூப் வச்சுருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனியாக குவிஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இயர் கொஷின் பேப்பர்ஸும் கொடுக்குறோம் அண்ட் ஃபுல் சிலபஸும் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ அதற்காகவே தனியாக ஒரு குரூப் வச்சுருக்காங்க, ஸ்டே ஃபோக்கஸ்டு சிஏ குரூப்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கும். இதில் நீங்கள் ஆட் ஆகணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன், சரியானவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்டை பற்றி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் பற்றி. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்னோட கிளாசிஃபிகேஷனுங்க. அதாவது ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோன்னா ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட், அதாவது சீர்திருத்த இயக்கம். செகண்ட் பார்த்தோன்னா ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட், அதாவது மீட்டெடுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இல்லை மீட்பு இயக்கம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதில் ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்டில் என்னென்னலாம் வந்து முக்கியமான மூவ்மெண்ட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோ சமஜ், பிரார்த்தன சமஜ், அலிகர் சமஜ், ஓகேங்களா? ஸோ அலிகர் மூவ்மெண்ட். அதே போல் ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரிய சமஜ், தென் ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் மூவ்மெண்ட், இது எல்லாமே ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ அப்போ ஆரிய சமாஜ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்டில் கொடுத்துட்டோம். அப்போ இந்த ஆப்ஷன் தவறாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் கரெக்ட் இல்லைங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து S2 ஒன்லி கரெக்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட். ஸோ இது வந்து ராஜாராம் மோகன் ராய் பற்றி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ அவருடைய காலகட்டம் பார்த்துக்கோங்க. 1772 பிறந்தவர், 1833 இறந்தார், ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியன் மற்றும் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ்லாம் வந்து புலமை பெற்று இருந்தார். அவருடைய மதர் டங்கானது பெங்காலி, ஓகேங்களா? ஸோ பெங்காலி மட்டும் இல்லாமல் சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியன், இங்கிலீஷ் போன்ற எல்லா மொழிகளிலுமே இவர் புலமை பெற்றிருந்தார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இவர் எதை வழிபடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தெய்வ வழிபாடு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதுதான் தவறு. அவர் வந்து பல தெய்வ வழிபாடை வந்து புறக்கணிப்பார். ஸோ அவர் வந்து உருவமற்ற கடவுளை தான் வந்து வழிபடுவார், ஓகேவா? ஸோ ஐடோலேட்டரி அப்படின்னா உருவ வழிபாடு, இதையும் வந்து அவர் பின்பற்ற மாட்டார், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங்காக இருக்குது. அவர் ஆன்டி ஐடோலேட்டரி, அதாவது உருவமற்ற கடவுளை வணங்குறது தான் வந்து அவரை ப்ரெஃபர் பண்ணுவார். தென் நெக்ஸ்ட் அவர் வந்து உருவாக்கிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்மோ சமஜ், ஓகேங்களா? ஸோ அந்த பிரம்மோ சமஜ் எந்த ஆண்டில் அவர் நிறுவினார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 1828, ஓகேங்களா? ஸோ பிரம்மோ சமாஜ் வந்து யார் இயற்றினார் அப்படின்னு கேட்கலாம். அதே போல் அது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்ட்டும் கேட்கலாம். ஆகஸ்ட் 1828 ராஜாராம் மோகன் ராய்னால உருவாக்கப்பட்டதான் இந்த பிரம்மோ சமாஜ் அப்படின்றது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Third question, choose the incorrect. Option A conference between an advocate for and an opponent of the practice of burning widows, written by ராஜாராம் மோகன் ராய் இன் 1888 அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம், இதை வந்து யார் எழுதுனது, அதாவது பர்னிங் விடோஸ், விதவை பெண்களை எரித்தல், இதை பற்றி வந்து யார் எழுதுனது அப்படின்ட்டு கேட்கலாம். யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். எந்த ஆண்டு வந்து எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1818, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இவரோட போராட்டத்துக்கு பிறகு தான் சத்தி அப்படின்றத ஒன்று ஒழிச்சாங்க. அதாவது எப்போ வந்து சத்தி அபாலிஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1829. ஸோ அது யாருடைய காலகட்டங்களில் அப்படின்னு பார்த்தோன்னா பென்டிங்ஸ், அதாவது வில்லியம் பென்டிங்க் அவர்கள் ஆளுநராக இருந்த பொழுது தான் சத்தியை வந்து அபாலிஷன் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான இயரும் பார்த்துக்கோங்க, யார் வந்து இதுக்கு பண்ணாங்க, அதாவது நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. தென் இந்த ரிட்டன் எந்த ஆண்டு வந்து அவர் அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி, வில்லியம் பென்டிங்க் ஓப்பன்ட் டெம்பிள் இன் கல்கத்தா ஆன் 20th August 1828 வேர் தேர் வாஸ் நோ இமேஜ். ஸோ அதாவது உருவமே இல்லாத ஒரு கோயிலை வந்து கல்கத்தாவில் கட்டுனாங்க. அது யார் கட்டினது அப்படின்றது வில்லியம் பென்டிங்க்னு கொடுத்துருக்காங்களா? வில்லியம் பென்டிங் கிடையாது, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் வந்து இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் உருவமல்லா கடவுளை தான் வந்து வழிபடுவார் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லையா? அதை தான் வந்து பின்பற்றணும் அப்படின்றதையும் அவர் போதித்தார். ஸோ அவர் இதற்காகவே கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயில்ன்றது. ஸோ எங்கே கட்டினாங்கன்னு பார்த்தா கல்கத்தாவில். எந்த தேதியில் அப்படின்ட்டு பார்த்தோன்னா 20th August 1828, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றின விஷயம், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
4th question, choose the one which is not a contribution of Brahmo Samaj. ஸோ பிரம்ம சமாஜத்தை நிறுவனது ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதற்குன்னு சில பங்களிப்பு இருக்கும் இல்லையா, அதை பற்றி அதில் எது வந்து தவறாக இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டினவுன்ஸ்டு பாலித்தீசம், ஐடல் வர்ஷிப் அண்ட் ஃபெய்த் இன் டிவைன் அவதார்ஸ். அதாவது பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, தெய்வ அவதாரங்கள் இதெல்லாத்தையும் வந்து வெளிப்படையாகவே கண்டனம் செய்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து உருவ வழிபாடு அதெல்லாமே வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இதை வந்து வெளிப்படையாக கண்டனம் செய்தது அப்படின்றது சரிதான் இல்லைங்களா. பாலித்தீசம், ஐடல் வர்ஷிப், அப்புறம் டிவைன் அவதார்ஸ் இது எதையுமே வந்து பிரம்மோ சமாஜத்தில் வந்து கண்டனம் தான் செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கண்டம் த கேஸ்ட் சிஸ்டம், டோக்மாஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷியன்ஸ். அதாவது இதுவை தவிர்த்து, அதாவது தெய்வங்கள் அந்த வழிபாடுகளை தவிர்த்து வேற என்னெல்லாம் வந்து அவங்க எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதி முறை கேஸ்ட் சிஸ்டம் எதிர்த்தாங்க, மூட நம்பிக்கைகள், அது மட்டும் இல்லாமல் சூப்பர்ஸ்டிஷியன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க எதிர்த்தாங்க. ஓகேவா. ஸோ யாருன்னு பார்த்தோன்னா இந்த பிரம்மோ சமாஜத்தை. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, வாண்டட் த அபாலிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் அண்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் சாத்தி. ஸோ சதியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அவங்க எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து எதிர்த்தாங்க. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷனாக பாருங்கள், சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ் அண்ட் புர்தா சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இந்த பர்தா சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் எல்லாம் வந்து அதை தான் அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் அவங்க வந்து எதிர்த்தாங்களே கண்டி அதை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலை. ஓகேவா. அதனால தான் இந்த ஆப்ஷன் ராங்காக இருக்குது. அதே போல் விடோ ரீமேரேஜ் இதை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, அதாவது கைம்பெண்கள் மறுமணம் அப்படின்றது. ஸோ இதையும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. யாரை பார்த்தோன்னா பிரம்மோ சமாஜம், அதாவது ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கிய அந்த பிரம்மோ சமாஜத்தில் வந்து இதெல்லாம் அவங்களுடைய பங்களிப்புகளாக இருந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 5th question, choose the incorrect. தவறானவை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, ராஜாராம் மோகன் ராய் டைட் இன் பிரிஸ்டல் இன் 1833. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து 1833 வந்து இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலகட்டத்தை பார்க்கும்போது. ஸோ அவர் வந்து எந்த பகுதியில் இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிஸ்டல் அப்படின்ற ஒரு நகரத்தில் தான் இறக்குறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனும் முக்கியம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஃப்டர் ராஜாராம் மோகன் ராய் டெத், ரவீந்திரநாத் தாகூர்ஸ் ஃபாதர் தேபேந்திரநாத் அவருடைய காலகட்டம் கொடுத்துருக்காங்க. அவர் தான் வந்து இந்த பிரம்மோ சமாஜத்தை வந்து வழிநடத்துவார். ஸோ அவருடைய கொள்கைகள், பங்களிப்பு எல்லாத்தையுமே வந்து இவர் தான் வழிநடத்துவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். ஸோ இந்த தேவேந்திரநாத் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரவீந்திரநாத் தாகூர்னுடைய ஃபாதர். ஓகேங்களா. அவருடைய காலகட்டம், அதாவது தேவேந்திரநாத் தாகூர் வந்து எந்த ஆண்டு பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1817 1905 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த சமாஜத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டும் கேட்கலாம். பிரம்மோ சமாஜம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா. ஆப்ஷன் சி, தேவேந்திரநாத் laid down 5 articles of faith. அதாவது தேவேந்திரநாத் வந்து நம்பிக்கை பற்றி வந்து ஒரு 5 கொள்கைகள் வந்து முன்வைத்தார் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ 5 கொள்கைகள் இல்லைங்க, 4 கொள்கைகள் தான். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது இந்த உலகம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அது எல்லாத்தையும் உருவாக்குனது ஒருத்தர் மட்டும்தான், இந்த யூனிவர்ஸையே உருவாக்குனது ஒருத்தவங்க மட்டும்தான், அவங்க தான் கடவுள் அப்படின்றது தான் 2வது பாயிண்ட். ஓகேவா. தென் 3வது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம நம்பிக்கை எல்லாமே அந்த உலகத்தை உருவாக்கின அவங்க மேலே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். 4வது பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த நம்பிக்கை அப்படின்றது எதில் இருக்குன்னா, அவரை நம்ம நம்பணும், அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும், அதில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த 4மே வந்து அவர் கூறின அந்த ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லை, ஜஸ்ட் வந்து அவர் எத்தனை ஆர்டிகல்ஸ் சொன்னார் அப்படின்ற மாதிரி லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட், இன் தமிழ்நாடு காசி விஸ்வநாத முதலியார் ரோட் எ பிளே டைட்டில்டு பிரம்மோ சமாஜ நாடகம். அதாவது சைதை காசி விஸ்வநாத முதலியார் வந்து பிரம்ம சமாஜ நாடகத்தை எழுதினவர் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து கேட்கலாம், பிரம்ம சமாஜ நாடகத்தை எழுதியவர் யார் தமிழில் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, காசி விஸ்வநாத முதலியார் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 6th question, choose the incorrect. ஆப்ஷன் ஏ, கேசப் சந்திர சென். ஸோ அவருடைய காலகட்டம் கொடுத்துட்டு அவர் வந்து பிரம்மோ சமாஜத்தில் ஜாயின் பண்ண வருஷம் 1857 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ தேவேந்திரநாத் தாகூருக்கு அடுத்தபடியாக கேசப் சந்திர சென் அவர்கள் வந்து பிரம்மோ சமாஜத்தில் இணைவார். அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1857. தென் இவருடைய காலகட்டம் பார்த்தோன்னா 1838 பிறந்திருப்பார், 1884 இறந்திருப்பாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன் 1865 56 சமாஜஸ், 50 இன் பெங்கால், 2 இன் நார்த் வெஸ்ட் ப்ரொவின்ஸ், பஞ்சாப் அண்ட் மெட்ராஸ். அதாவது இந்த நார்த் வெஸ்ட் ப்ரொவின்ஸு, பஞ்சாப், மெட்ராஸ் இது எல்லாத்துலேயும் 2 இருந்தது, பெங்காலில் 50 இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது வந்து தவறு. 1865 பார்த்தோன்னா மொத்தம் 54 சமாஜங்கள் இருந்தது. ஸோ இது வந்து கொஸ்டினில் கேட்கலாம் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 50 வந்து பெங்காலில் மட்டுமே இருந்துச்சு. தென் 2 பார்த்தோன்னா நார்த் வெஸ்ட் ப்ரொவின்ஸில்,
ஒன்று பஞ்சாபில் அண்ட் இன்னொன்று மெட்ராஸில். இப்படி தான் 54 சமாஜங்கள் இந்தியாவில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ எந்த ஆண்டில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், தேவேந்திரநாத் தாகூர்ஸ் பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா ஆல்சோ நோன் அஸ் ஆதி பிரம்மோ சமாஜ். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த பிரம்மோ சமாஜம் வந்து 2ஆக பிளவுபடும். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 1866. ஓகேங்களா? ஸோ அப்படி பிளவுபடும் போது தேவேந்திரநாத் தாகூர் உடைய சமாஜத்தை என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஆதி பிரம்மோ சமாஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது கேசப் சந்திர சென் அவர்களுடைய சமாஜத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா சாதாரண பிரம்மோ சமாஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இவருடைய சமாஜம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை வந்து அவங்க வழிபடுறாங்க. கிறிஸ்டியானிட்டியை வந்து பொறுத்தே வந்து இவங்களோட சமாஜம் இருக்குது அப்படின்றதையும் வந்து தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 7th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர் பற்றி தவறானவை கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இவருடைய காலகட்டம் பார்த்தோன்னா 1820 1891 வரைக்கும். ஸோ இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா பெங்கால் பகுதியை சேர்ந்தவர். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து இந்து ஸ்கிரிப்சர்ஸ் வந்து ப்ராக்ரஸிவ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இந்து மறை நூல்களே வந்து முற்போக்கானவை அப்படின்ட்டு வாதிட்டு இருப்பார். ஏன்னா இவருடைய காலகட்டத்தில் ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா பல தெய்வ வழிபாடுலாம் எதிர்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து இந்து முறையை வந்து அதுதான் முற்போக்கானவை அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய முழு வாழ்க்கையே வந்து அவர் எதற்காக அர்ப்பணிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய சைல்டு விடோஸ் இருப்பாங்க இல்லையா? அதாவது இந்துக்களில் குழந்தை திருமணம் பண்ணப்பட்ட பெண்கள் வந்து கைம்பெண்களாக ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இவர் வந்து தன்னோட வாழ்க்கை முழுவதும் போராடி இருப்பார். ஸோ இப்படி போராடப்பட்டு கொண்டு வரப்பட்டதான் இந்த விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட். ஓகேங்களா? எப்படி ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சத்திய அபாலிஷன் பண்ணாங்களோ இவர் வந்து ஒரு ஆக்டை வந்து வரைக்கிறதுக்கு ரொம்ப பங்களிச்சிருப்பார். ஸோ அந்த ஆக்ட் தான் விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்றது. அந்த இயர் பார்த்தீங்கன்னா 1856. ஓகேங்களா? அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து யாருனால விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் 1856 வந்து வந்தது அப்படின்ட்டு கேட்கலாம். யாரோட பங்களிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருன்னு பார்த்தோன்னா ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர் அவர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 8th question, choose the incorrect one. Option A, first age of consent act was enacted in. அதாவது முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அதாவது இந்தியாவிலே முதலாக வந்து திருமண வயது சட்டம் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1860 தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ட் மூலமாக மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அந்த ஆக்ட் மூலமாக 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்றது இருந்தது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த மேரேஜ் ஏஜை வந்து 12 இன்க்ரீஸ் பண்ணாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1891. அதுக்கப்புறமா 13 இன்க்ரீஸ் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தோன்னா 1925. இப்படி தான் படிப்படியாக வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து மாற்றப்பட்டது. ஸோ இந்த ஆக்ட் பார்த்தோன்னா ஏஜ் ஆஃப் கன்சர்ன்ட் ஆக்ட் அப்படின்றது. அதே போல் இந்த ஏஜ் ஆஃப் கன்சர்ன்ட்டை வந்து ஒரு கமிட்டி மூலமாக வந்து முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த கமிட்டி தான் ஏஜ் ஆஃப் கன்சர்ன்ட் கமிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அது வந்து 1929 அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே இந்தியாவில் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டதா இந்த ஏஜ் ஆஃப் கன்சர்ன்ட் கமிட்டி அப்படின்றது. ஸோ இந்த கமிட்டி வந்து 1929 அவங்களோட ரிப்போர்ட்டை வெளியிடும்பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இந்த ஆக்ட் எல்லாமே வெறும் பேப்பராக மட்டும்தான் இருந்துச்சு. நடைமுறையில் 10 வயதுக்கு அப்புறமா வந்து திருமணம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 9th question, choose the incorrect. தவறானவை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, another reformer in Maharashtra is ஆத்மராம் பாண்டுரங். ஸோ ஆத்மராம் பாண்டுரங் அவர்களுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1823 1898 வரைக்குங்க. ஸோ இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவர். ஸோ இவர் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரார்த்தன சமாஜ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இவர் எந்த பகுதியில் நிறுவிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா பாம்பேல. ஆனால் இயர் வந்து இதில் தப்பாக இருக்கு இல்லையா? 1865. ஸோ இது எந்த ஆண்டு வந்து அவர் நிறுவினார்னா 1867 நிறுவினார். ஓகேவா? ஸோ யார் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள் தான் பிரார்த்தன சமாஜை வந்து உருவாக்கியவர் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த பிரார்த்தன சமாஜ் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸாக இல்லைனாலும் அதனுடைய மெம்பர்ஸான ஆர்சி பந்தார்கர், தென்
மகாதேவ் கோவிந்த் ரனாடே இவங்க எல்லாம் வந்து ஃபேமஸான பீப்புள். அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து வேறு யார் பிரார்த்தனை சமாஜில் இருப்பாங்கன்னா தெலங் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? ஸோ இவங்களாம் எந்த சமாஜத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு கேட்கலாம். தென் இந்த பிரார்த்தனை சமாஜ் பார்த்திங்கன்னா பிரம்மோ சமாஜை பற்றி சில விஷயங்கள் ஐடியாஸ் எல்லாம் வந்து ஒத்து போயிருந்தாலும் பிரார்த்தனை சமாஜில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரானுடைய துறவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பக்தி மரபுகளையும் வந்து பின்பற்றி இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிரம்மோ சமாஜத்துக்கும் பிரார்த்தனை சமாஜத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 10th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் ராண்டே ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ ரனாடே அவர்கள் நிறுவன அமைப்பு பற்றி தவறானவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரனாடே அவர்கள் வந்து நிறைய வந்து சோஷியலுக்காக செஞ்சுருப்பார். ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த விடோ மேரேஜ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று துவங்கியிருப்பார். அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1861. அதே போல் பூனை சர்வஜானிக் சபா அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 1870 நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, அதுக்கான ஆண்டு பார்த்திங்கன்னா 1884. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். இவர் பார்த்திங்கன்னா இந்த ரனாடே அவர்கள் பார்த்திங்கன்னா 1901 இறந்துருவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அவரோட காலகட்டம் கொடுத்துட்டோம், 1842 1901 சொல்லிட்டு. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா இந்த அசோசியேஷன்லாம் யார் வந்து வழிநடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தாவர்கர் அப்படின்ற ஒருத்தவர் தான் வந்து இதெல்லாம் வழிநடத்த ஆரம்பிப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரி அசோசியேஷன்லாம் ரொம்ப முக்கியம். எந்த காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 11th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் தயானந்த சரஸ்வதி. ஸோ தயானந்த சரஸ்வதியினோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1824 1883 வரைக்கும். ஸோ இவர் நிறுவப்பட்டது தான் இந்த ஆரிய சமாஜம் அப்படின்றது. எந்த ஆண்டு நிறுவனார் அப்படின்னு பார்த்தோன்னா 1872 கிடையாதுங்க, 1875. ஓகேங்களா? 1875 பஞ்சாபில் வந்து இந்த ஆரிய சமாஜத்தை வந்து நிறுவியிருப்பார். ஓகேவா? ஸோ தயானந்த சரஸ்வதி அவர்கள் வந்து பேசிக்காக பார்த்தோன்னா அவர் குஜராத்தை சேர்ந்தவர். அவர் பஞ்சாபுக்கு சென்று தான் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அதாவது தன்னோட போதனைகள்லாம் வந்து போதிக்கிறதுக்கு தான் பஞ்சாபுக்கு போயிருப்பார். ஓகேவா? அவர் ஆனால் குஜராத்தை சேர்ந்தவர் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பப்ளிஷ்ட் இஸ் மேஜர் ஒர்க் த சத்யார்த்த பிரகாஷ் இன். ஸோ அவருடைய புக்கான அந்த சத்யார்த்த பிரகாஷை அவர் எப்போ வெளியிட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா 1875 வந்து வெளியிட்டிருப்பார். தென் நெக்ஸ்ட் இவரை பற்றின ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேக் டு வேதாஸ் அப்படின்ற ஒரு அழைப்பு விடுத்திருப்பார். அதாவது வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்றது. ஸோ இந்த அழைப்பு யார் விடுத்தார் அப்படின்றத கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பேக் டு வேதாஸ், அதாவது வேதங்களை நோக்கி திரும்புக என்ற அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 12th கொஸ்டின், சூஸ் தி கரெக்ட் அபவுட் சுவாமி ஸ்ரத்தானந்தா. ஸோ சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படின்றவர் இந்த தயானந்த சரஸ்வதிக்கு அடுத்து வந்தவர். ஸோ தயானந்த சரஸ்வதி அவர்களை வழிபற்று வந்தவங்க தான், அவங்களுக்கு அடுத்து வந்தவர் தான் இந்த சுவாமி ஸ்ரத்தானந்தா அவர்கள். ஓகேங்களா? ஸோ தயானந்த சரஸ்வதி அவர்கள் இருக்கும்பொழுது அவர் பார்த்திங்கன்னா இந்த பல தெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் உருவ வழிபாடு, பிராமணர்கள் தான் வந்து குருக்களாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததெல்லாம் இதில் எல்லாத்தையுமே வந்து எதிர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தயானந்த சரஸ்வதி அவர்கள் சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூரிஃபிகேஷன் மூமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா அதாவது பிரிட்டிஷ் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்துக்களை நிறைய பேர் வந்து கிறிஸ்டியனாக மாற்றிருப்பாங்க, இல்லை இஸ்லாமாக மாற்றிருப்பாங்க. ஸோ அப்படி மாற்றப்பட்டவங்களை அகைன் வந்து இந்துக்களாகவே மாற்றுறதுக்காக ஒரு பியூரிஃபிகேஷன் இயக்கம் வந்து வச்சுருந்தாங்க. அதுதான் சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கொண்டு வந்தவர் தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? அவருக்கு அடுத்ததாக வந்தவர் தான் இந்த சுவாமி ஸ்ரத்தானந்தா அவர்கள். ஓகேங்களா? ஸோ சுவாமி ஸ்ரத்தானந்தா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறு. ஏன்னா அவங்க அதை எதிர்த்து நிற்பாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் தயானந்த சரஸ்வதியினோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்த தயானந்த ஆங்கிலோ வேதிக் அப்படின்ற ஒரு ஸ்கூலை வந்து நிறுவியிருப்பாங்க. ஆனால் அது வந்து நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி போகிறதுனால இதை எதிர்ப்பார். யாருன்னு பார்த்தோன்னா இந்த சுவாமி ஸ்ரத்தானந்தா அவர்கள். ஸோ இதெல்லாத்தையும் எதிர்த்துட்டு அதிலிருந்து வெளியில் வந்துடுவார். அந்த ஸ்கூல் அது எல்லாத்தையுமே அவர் எதிர்த்து அவர் வந்து ஒன்று நிறுவியிருப்பார். குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 அந்த காலகட்டங்களில் வந்து நிறுவியிருப்பார். ஓகேவா? ஸோ யாருன்னு பார்த்தோன்னா சுவாமி ஸ்ரத்தானந்தா அவர்கள். ஸோ அவர் நிறுவப்பட்டது இந்த தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
13th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ணா. ஸோ இவருடைய காலகட்டம் பார்த்தோன்னா 1836லேருந்து 1886 வரைக்கும். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கொல்கத்தாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தக்ஷிணேஸ்வர் அப்படின்ற பகுதியில் ஒரு கோயிலினுடைய ஏழை பூசாரி தான் இந்த ராமகிருஷ்ணா அவர்கள். ஸோ இவர் பார்த்திங்கன்னா அனைத்து மதங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் வந்து நம்ப ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட், அதாவது ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஜீவன் என்பதே சிவன் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து யார் சொன்னது அப்படின்ட்டும் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அது யாருன்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ணா அவர்கள் அப்படின்ட்டு. ஸோ இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படின்றது தான். ஸோ இவரோட காலகட்டம் ரொம்ப முக்கியம், 1836லேருந்து 1886 வரைக்கும். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ராமகிருஷ்ணா எஸ்டாப்ளிஷ் த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ராமகிருஷ்ணா மிஷனை வந்து நிறுவியது இவர் கிடையாது, சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான். ஸோ அவரை பற்றி நம்ம அடுத்த கொஷினில் பார்ப்போம். ஸோ இப்போ ராமகிருஷ்ணா மிஷன், அதாவது ராமகிருஷ்ணா மிஷன்ன்றது இவர் நிறுவினது கிடையாது, இவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து நிறுவப்பட்டதா ராமகிருஷ்ணா மிஷன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா மிஷன் டிட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் இட் செல்ஃப் டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பட் வாஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் சோஷியல் கோர்சஸ். ஸோ அதாவது ராமகிருஷ்ணா மிஷன் வந்து மதத்தை மட்டும் சார்ந்து இல்லாமல் நிறைய வந்து சமுதாயத்துக்காகவும் நிறைய பணிகள் வந்து ஈடுபட்டிருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது கரெக்ட் தான். ஸோ இது எல்லாமே யார் பண்ணுவான்னு பார்த்தா விவேகானந்தா அவர்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ விவேகானந்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சா இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபாலோவர் தான். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி எல்லாம் நம்ம வரக்கூடிய கொஷினில் பார்ப்போம். 14th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ நரேந்திரநாத் தத்தா. ஸோ நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா சுவாமி விவேகானந்தா அப்படின்றது அவருடைய உண்மையான பேர் தான் நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது. ஓகேங்களா. இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1863லேருந்து 1902 வரைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ராமகிருஷ்ணரை வழிபட்டவர். ஸோ இவர் உருவாக்கப்பட்டது தான் அந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்றது. ஸோ அது எந்த காலகட்டத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1897 நிறுவப்பட்டது. தென் நெக்ஸ்ட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ரொம்ப வந்து எப்போ ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது. எப்போனா ஹிந்துயிசமை பற்றி. ஸோ இது வந்து ஹிந்துயிசமை பற்றி இவர் அட்ரஸ் பண்ணியிருப்பார். அந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ், அதாவது ரிலீஜியஸை பற்றினா அந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தாவில் கிடையாதுங்க, சிக்காகோவில். ஓகேங்களா. சிக்காகோவில் அவர் வந்து போயிருப்பார். ஓகேவா. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும்போது இந்தியாவுக்காக இந்துயிசம்காக வந்து அவர் பேசியிருப்பார். அது எந்த ஆண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா 1893. இதற்கப்புறம் தான் இவர் ஃபேமஸ் ஆகிருப்பார் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கான்ஃபரன்ஸ். ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ராமகிருஷ்ணா. ஸோ இவருடைய குருவான அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சா இருக்கார் இல்லையா, அவரோட ஐடியாஸ் எல்லாம் ஒரு தொகுப்பாக கொடுத்துருப்பாங்க அவருடைய ஃபாலோவர்ஸ். ஸோ அது என்ன, அதனோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமகிருஷ்ண காதம்ரிதா அப்படின்றது. ஸோ பேர்லேயே இருக்குது, இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சோம் ராமகிருஷ்ண காதம்ரிதா அப்படின்றது யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னா காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் விவேகானந்தா இஸ் நோன் அஸ் மார்னிங் ஸ்டார். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மாடர்ன் இந்தியாவோட மார்னிங் ஸ்டார் யார் அப்படின்ட்டு கேட்கலாம். அது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா, அதாவது சுவாமி விவேகானந்தர் தான் மார்னிங் ஸ்டார் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்ட்டு குறிப்பிடுறோம் அப்படின்றது முக்கியமான ஆப்ஷனுங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 15th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் தியோசபிக்கல் சொசைட்டி. பிரம்மஞான சபை. ஸோ இது பற்றி தவறானவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்களா. ஸோ இந்த பிரம்மஞான சபை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸில் தான் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ யூஎஸில் எந்த ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1875. அது எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1879. ஓகேங்களா. தென் அதே போல் அடையாரில் இதனுடைய ஹெட் குவார்ட்டரை வந்து நிறுவினாங்க. அதுக்கான ஆண்டு பார்த்திங்கன்னா 1886. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு இதை கொண்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் யார் அப்படின்றத பார்த்தோன்னா இந்த மேடம் ஹெச்பி பேலவிட்ஸ்கி அப்படின்றவங்க. ஓகேங்களா. ஸோ பிளாவிட்ஸ்கி அப்படின்ட்டு சொல்லலாம். இவங்களுடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1831லேருந்து 1891 வரைக்கும். அவங்க கூட கலோனல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்றவங்களும். ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமான, இவர் வந்து இந்த தியோசாபிக்கல் சொசைட்டினோட ஆர்கனைசராக இருந்திருப்பார். ஓகேங்களா. ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்றவர். இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1832லேருந்து 1907 வரைக்கும். இவங்க தான் வந்து 1875 யூஎஸில் வந்து ஃபஸ்ட்டு தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1879 பார்த்தோம். அடையாரில் எப்போ வந்து ஹெட் குவார்ட்டர் நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1886. பிரம்மஞான சபையினோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்த பகுதியில் 1886 நிறுவப்பட்டது அப்படின்ட்டும் கேட்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய அடையார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா.
ஆனி பெசன்ட். ஸோ அன்னி பெசன்ட் வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. 1893 வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுடைய தலைமைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபை வந்து இன்னும் நிறைய வந்து ஃபேமஸாக ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆனி பெசன்ட் எப்போ வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா 1893. ஓகேங்களா. ஸோ ஆனி பெசன்ட்டை பற்றினா அடுத்த கொஷினில் பார்ப்போம். 16th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் தியோசபிக்கல் சொசைட்டி. பிரம்மஞான சபை பற்றி தவறானவை. ஸோ அன்னி பெசன்ட் அவர்களுடைய காலகட்டம் பார்த்தோன்னா 1847 1933 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபைக்கு பிரசிடென்ட்டாக ஆவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்காட் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே முக்கியமான விஷயம். தென் நெக்ஸ்ட்டு இந்த தியோசபிக்கல் சொசைட்டி பார்த்தீங்கன்னா ரிவைவலிசம் ஆஃப் புத்திசம். ஓகேங்களா. ஸோ புத்திசத்தை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்காக வந்தது தான் இந்த பிரம்மஞான சபை அப்படின்றது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரிவைவலிசம் ஆஃப் புத்திசம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு. ஜெயினிசம் இல்லை புத்திசம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ தியோசபிக்கல் சொசைட்டினோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அது. ஓகேங்களா. அதனால தான் இந்த ஆப்ஷன் ராங்காக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆனி பெசன்ட் ஃபார்ம்டு த ஹோம் ரூல் லீக். ஸோ ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட் வந்து யார் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அன்னி பெசன்ட், அதாவது தன்னாட்சி இயக்க சங்கத்தை வந்து அமைத்தவர் வந்து அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகேங்களா. இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் இப்போ நம்ம அன்னி பெசன்ட்னா யார், ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றது தான் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அன்னி பெசன்ட் ஸ்ப்ரெட் தியோசபிக்கல் ஐடியாஸ் த்ரூ. ஸோ இவங்க வந்து சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ஸ் தான் நியூ இந்தியா, காமன்வீல் அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா. ஸோ இவங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. நியூ இந்தியா, காமன்வீல்லாம் அன்னி பெசன்ட் அவர்களோட நியூஸ் பேப்பர். இதன் மூலமாக அவங்க தியோசபிக்கல் ஐடியாஸ் எல்லாம் வந்து பரப்பியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 17th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் ஜோதிபா கோவிந்த்ராவ் ஃபுலே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1827 மகாராஷ்டிராவில் தோட்டம் வேலைகள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர். ஓகேங்களா. ஸோ இவர் நிறுவப்பட்டது தான் இந்த சத்யசோதக் சமாஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த சத்யசோதக் சமாஜ்க்கு இன்னொரு பெயர் ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்றது. ஸோ இது எப்போ அவர் நிறுவனார் அப்படின்னு பார்த்தோம்னா 1873. ஓகேங்களா. ஸோ சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நெட்டில் விக்கிபீடியாவில் மற்ற எந்த நோட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1873 கொடுத்துருப்பாங்க. பட் சமச்சீர் புக்கில் பார்த்தோன்னா 1875 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஷினில் என்ன வருதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவருடைய முக்கியமான பங்கு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் இவரோட ஒய்ஃப் சாவித்ரிபாய் ஃபூலே அவர்களும் சேர்ந்து கேர்ள்ஸுக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1851 தாங்க. ஆனால் பகுதி பார்த்தோன்னா இதில் மும்பை அப்படின்னு கொடுத்துருக்கோம். மும்பை கிடையாது, பூனேல. ஓகேங்களா. ஸோ கேர்ள்ஸுக்காக ஒரு ஸ்கூல் நிறுவியிருப்பாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1851 பூனேன்ற பகுதியில் தான் வந்தது. ஸோ அதை வந்து யார் வந்து நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜோதிபா கோவிந்த்ராவ் பூலே அவர்களும் அவர்களுடைய மனைவி சாவித்ரிபாய் அவர்களும் தான் வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா. இதை தவிர்த்து இன்னும் ஒரு ஸ்கூலும் வந்து அவங்க நிறுவியிருப்பாங்க. ஸோ அது வந்து யாருக்குன்னு பார்த்தோன்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ், அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்காங்களே அவங்களுக்காகவும் வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே இவங்க பண்ண விஷயங்கள். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இவருடைய இம்பார்ட்டன்ட் புக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குலாம்கிரி அப்படின்றது, அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து அவருடைய இது ரொம்பவே முக்கியம் வாய்ந்தது. ஸோ இது வந்து யாருடைய புக்கு அப்படின்ட்டு கேட்கலாம். குலாம்கிரி வந்து ஜோதிபா அவர்களுடையது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 18th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ, ஐயங்காளி வாஸ் பார்ன் இன் 1863 அட் வெங்கனூர் இன் திருவனந்தபுரம். ஸோ ஐயங்காளி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் அப்படின்ற பகுதியில் தான் பிறந்தவர். ஓகேங்களா. ஸோ இவர் யாருன்னா ஸ்ரீ நாராயணகுருவை பின்பற்றியவர். ஓகேங்களா. ஸோ ஐயங்காளி அவர்களை பற்றி மட்டும் இந்த கொஸ்டினில் பார்ப்போம். நாராயணகுரு பற்றி அடுத்து வரக்கூடிய கொஸ்டினில் பார்ப்போம். ஸோ ஐயங்காளி அவர்கள் நிறுவப்பட்டது தான் இந்த சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்றது, அதாவது அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது எப்போ நிறுவப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா 1907 நிறுவப்பட்டார். ஓகேங்களா. அதாவது லோயர் கேஸ்ட் பூலையா அப்படின்ற சில பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த சங்கத்தை அவர் கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. லோயர் கேஸ்ட் பீப்புள்ஸுக்கு எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்றது. ஸோ அதை நிறுவப்பட்டவர் ஐயங்காளி அவர்கள். எப்போ நிறுவனார் அப்படின்னு பார்த்தோன்னா 1907. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
19th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் நாராயண குரு. ஸ்ரீ நாராயண குரு பற்றி தவறானவை. ஸோ இவருடைய காலகட்டம் பார்த்தோம்னா 1854 பிறந்து 1928 இறந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஏழவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே போராடியவர் தான் இந்த நாராயணகுரு அவர்கள். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்காக நிறைய மூமெண்ட்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த கேரளாவை சேர்ந்த ஏழவாஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா கேரளாவில் 26% கொண்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களை பார்த்திங்கன்னா இவங்க காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அதாவது அன்டச்சபிள் மட்டும் இல்லை, அன்சியபிளும் இருந்தது. அதாவது தீண்டத்தகாதவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்கள பார்க்கவே கூடாது. அதாவது அவங்க இந்த ரோடை பயன்படுத்தக்கூடாது, இந்த கோயிலை பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இதெல்லாத்தையும் எதிர்த்து தான் இந்த நாராயணகுரு அவர்கள் போராடி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ அந்த நிறுவனம் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனா யோகம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம். ஸோ இது பேர்லேயே இருக்குது, அதனால ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1902 ஓகேங்களா 1907 வந்து ஐயங்காளி அவர்கள் சாது ஜன பரிபாலனா சங்கம் வந்து நிறுவியிருப்பார். 1902 ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் வந்து இந்த தர்ம பரிபாலனா யோகத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து இயர் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இந்த SNDP அப்படின்றது ஷார்ட்டாக சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பப்ளிக் ஸ்கூல் இருக்கணும், அதில் வந்து அதாவது இந்த ஏழவாசியும் வந்து சேர்த்துக்கணும் ஸ்கூலில் அப்படின்றது. செகண்ட் பார்த்தோன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்கணும். தென் தேர்ட் பார்த்தோன்னா ரோட்ஸில் டெம்பிள்ஸ் கோயிலில் வந்து அவங்கள அனுமதிக்கணும், ரோடு அவங்களும் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஃபோர்த்து விஷயம் பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ அரசியல்லையும் அவங்க ஈடுபடுறதுக்கான உரிமைகள் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதான் இந்த SNDP கொள்கைகளாக இருந்துச்சு. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு நாராயணகுரு அவர்கள் வேறு என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டெம்பிள் வந்து நிறுவியிருப்பாருங்க. ஸோ அந்த டெம்பிள் வந்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுபுரம் அப்படின்ற பகுதியில் ஒரு டெம்பிளை நிறுவியிருப்பார். ஸோ இந்த டெம்பிள் மூலமாக இந்த டெம்பிளுக்கு எல்லாருமே போகலாம். ஸோ இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் போகணும், ஏழவாஸ்லாம் போகக்கூடாது அப்படின்றது எதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நிறுவியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 20th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் பண்டித ராமாபாய். ஸோ பண்டித ராமாபாய் அவங்களுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா 1858 1952 வரைக்குங்க. இவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நல்ல படித்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பட்டங்கள்லாம் உண்டு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பண்டித சரஸ்வதி இப்படின்றது எல்லாமே இந்த பண்டித ராமாபாய் அவர்களோட பட்டங்கள் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவங்க பார்த்திங்கன்னா பெங்காலியை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவர் தான் திருமணம் பண்ணிப்பாங்க. ஸோ அது எந்த ஆண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா 1880. ஓகேங்களா. ஸோ நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் பெங்காலியை சேர்ந்த ஒருவர் தான் இவங்க திருமணம் பண்ணியிருப்பாங்க 1880. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரிய மகிழா சமாஜ், அது மட்டும் சாரத சதான், தென் முக்தி சதான் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிரார்த்தனா சமாஜினுடைய மெம்பர்ஸு. ஸோ ரனாடே அப்புறம் பந்தார்கார் இவங்களுடைய ஹெல்ப் மூலமாக இதெல்லாம் நிறுவியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பூனாவில் நிறுவியிருப்பாங்க. இந்த சாரதா சதான் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா வீடுகள் இல்லாதவங்களுக்கு ஒரு வீடாக வந்து அமைச்சு தரது தான் இவங்களுடைய இது, அதாவது இல்லம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ சாரதா சதான் அப்படின்றது வந்து வீடுகள் இல்லாதவங்களுக்கு ஒரு காப்பகம் மாதிரி அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட் விடோக்கும். தென் நெக்ஸ்ட் முக்தி சதான் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த முக்தி சதான் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஏழைகள் கைவிடப்பட்டவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த பண்டித ராமாபாய் அவர்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 21st கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் சர் சையத் அஹமத் கான். ஸோ சர் சையத் அஹமத் கானுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1817 1898 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து டெல்லியில் பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த அலிகர் மூமெண்ட் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணவர். ஓகேங்களா. ஸோ அலிகர் மூமெண்ட் அப்படின்றது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1875. ஸோ இந்த அலிகர் மூமெண்ட் அப்படின்ற பேர் எதனால் வந்தது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போங்க. இது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து டெல்லியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட மேகசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ததீபுல் அக்லுக் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ததீபுல்
துக்ளுக் அப்படின்றது யாருடைய பத்திரிகை அப்படின்ட்டு கேட்கலாம். யாருது அப்படின்னு பார்த்தோன்னா சர் சையத் அகமது கான். ஸோ இவர் தான் வந்து அலிகர் மூமெண்ட்டை நிறுவனவர் அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபவுண்டட் ஏ சயின்டிஃபிக் சொசைட்டி ஆஃப் அலிகர் அண்ட் அ மாடர்ன் ஸ்கூல் அட் கசிப்பூர் இன் 1864. அதாவது 1864 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வந்து கசிப்பூர் அப்படின்ற பகுதியில் நிறுவியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அலிகரில் சயின்டிஃபிக் சொசைட்டியும் வந்து நிறுவியிருக்கார். ஓகேங்களா. தென் இதற்கு அப்புறமா 1875 பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஸ்கூல் வந்து அலிகரில் நிறுவியிருப்பார். இதனால தான் வந்து அலிகர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்தப்படுற அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பெயர் வந்தது. ஓகேங்களா. தென் இந்த ஸ்கூல், இந்த மாடர்ன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 1875 இருந்தது இல்லையா, இது வந்து காலேஜாக மாறும். ஸோ அது எப்போ காலேஜாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1877 வந்து இது காலேஜாக மாறும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு இதை ஒரு யூனிவர்சிட்டியாக வந்து மாற்றுவாங்க. யூனிவர்சிட்டியாக மாறப்படுறது தான் 1920. ஓகேங்களா. 1917 கிடையாது, 1920 மாறிடும். ஸோ முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தோன்னா சர் சையத் அகமது கான் அவர்கள் தான். ஸோ அது ஒரு ஸ்கூலாக இருந்தது, அதுக்கப்புறம் அது ஒரு காலேஜாக 1877 மாறிச்சு. தென் 1920 அது ஒரு யூனிவர்சிட்டியாக மாறிச்சு. ஓகேங்களா. முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஸோ அந்த காலேஜோட நேம் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த அலிகர் முஹம்மதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ இந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 22nd question, choose the incorrect one. ஆப்ஷன் ஏ, அகமதியா மூமெண்ட் ஃபவுண்டட் பை மிர்சா குலாம் அகமத். ஸோ மிர்சா பேரில் இருக்க அகமத் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ அந்த அகமதியா மூமெண்ட்டை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மிர்சா குலாம் அகமத் அப்படின்றவர். ஸோ இவருடைய காலகட்டம் பார்த்தோன்னா 1835 1908 வரைக்கும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு தியோபந்த் மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட்டை யார் வந்து நிறுவனது அப்படின்னு பார்த்தா முகமது கசீம் மன்டோவி அப்படின்றவரும் ரஷீத் அகமது கங்கோத்ரி அவர்களும் தான். சரிங்களா. ஸோ இவருடைய காலகட்டம் முகமது காசிம் மனோட்டோவி அப்படின்றவரோட காலகட்டம் பார்த்தோம்னா 1832 1880 வரைக்கும். அதே போல் அகமது கங்கோத்ரி அவருடைய காலகட்டம் பார்த்தோம்னா 1828 1905 வரைக்கும். தென் இந்த தியோபந்த் மூமெண்ட் அப்படின்றது எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1866 கொண்டு வந்ததுங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் இந்த அலிகர் மூமெண்ட், அகமதியா மூமெண்ட் பற்றிலாம் பேசல இல்லையா. ஃபஸ்ட்டு அலிகர் மூமெண்ட் எதனால் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் அப்போ நிறைய இருந்தது. ஸோ படிக்கும்பொழுது கிறிஸ்டியானிட்டி இதை பற்றி சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் குரானை பற்றியும் படிக்கணும், படிப்புகளில் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அலிகர் மூமெண்ட் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அலிகர் மூமெண்ட் வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மட்டும் இல்லாமல் குரான்களும் வந்து படிக்கணும் அப்படின்றது விஷயங்கள் இருந்தது. தென் நெக்ஸ்ட் இந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து இந்த பர்தா, பாலிகாமி, டிவோர்ஸு இது ரிலேட்டடாலாம் வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸும் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. அது வந்து அலிகர் மூமெண்ட் பற்றி. இப்போ அகமதியா மூமெண்ட். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து குரானை பற்றின, இவங்களும் வந்து கிட்டத்தட்ட அதான் குரானை பற்றின பிரின்சிபல்ஸ் எல்லாமே, ஒரிஜினல் பிரின்சிபல்ஸ் எல்லாமே அகைன் வந்து ஒரு மீட்டெடுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தால் இந்த அகமதியா மூமெண்ட். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது தியோபந்த் மூமெண்ட். ஓகேங்களா. ஸோ தியோபந்த் மூமெண்ட் அப்படின்றத யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலேமாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1866 கொண்டு வந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்வின் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ 2 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து குரான் அண்ட் ஹதீத் இது ரெண்டுமே வந்து டீச்சிங் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஹாத் அப்படின்ற ஒன்றுத்தை வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து முஸ்லீம்ஸை சார்ந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ ஜிஹாத் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஓகேவா. ஃபாரினோட இஸ்லாமிக் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும், அதாவது அன்இஸ்லாமிக்காக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து எதிர்த்துட்டு இஸ்லாமிக்கு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இவங்களுடைய மூமெண்ட் இருந்திருக்கு. ஓகேங்களா. தியோபந்த் மூமெண்ட் அப்படின்றதும் முஸ்லீமாக ரிலேட்டடானது தான் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் உலேமா ஃபவுண்டட் ஸ்கூல் அட் தியோபந்த். ஸோ இந்த தியோபந்த் மூமெண்ட் எதனால் வந்தது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில், அதாவது தியோபந்த் அப்படின்றது ஒரு பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷில் சஹரன்பூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கூல் வந்து நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 1866. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் த செமினரி அட் தியோபந்த் ஃபவுண்டட் இன் 1885 பை தியோலஜியன்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஆஃப் வாலி அல்லா. ஸோ வாலி அல்லாவுடைய தியோலஜியன்ஸான இவங்க வந்து தியோபந்தில் ஒரு செமினரி வந்து நிறுவுவாங்க. ஸோ அதற்கான ஆண்டு பார்த்திங்கன்னா 1885 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதுதான் தப்பு. 1885 கிடையாதுங்க, 1867 நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
23rd question, choose the incorrect. Option A, Nadwat al-Ulama, founded in 1894 at Lucknow by Shibli Numani. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கூல் தாங்க, இந்த நத்வத் அல் உலாமா அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இது வந்து எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில். எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தோன்னா 1894. இது நிறுவப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நத்வத் அல் உலாமா அவர்கள் தான் வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஆண்டு எந்த பகுதி அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இறை மறுப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எதிர்த்து வந்து உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்கூல். ஓகேங்களா, ஸோ அதனுடைய நோக்கம் இதுதான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபராங்கி மஹால் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்கூலை பற்றியும் பார்த்துக்கோங்க, அதுவும் வந்து லக்னோவில் தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூஃபிசம் அப்படின்றது ஒரு ஸ்டடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, சூஃபிசம் அப்படின்ற ஒன்று தான் படிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபராங்கி மஹால் அப்படின்றது. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கூலு, அது வந்து லக்னோவில் நிறுவனாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபர்துன்ஜி நவ்ரோஜி ஃபவுண்டட் ரஹ்னுமாயா மஸ்தாயசன் சபா அப்படின்றது. ஸோ இந்த சபா வந்து அதாவது பார்சி ரிஃபார்ம் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்சி மூமெண்ட்டை பற்றின விஷயங்க. ஸோ இதை வந்து எப்போ வந்து நிறுவனாங்க இந்த அசோசியேஷனை அப்படின்னு பார்த்தோம்னா 1851. ஸோ அதை நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நவ்ரோஜி ஃபர்துன்ஜி அவர்களும். தென் நெக்ஸ்ட் இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி, KR கமா, SS பெங்காலி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ரஸ்ட் கோஃப்தர். ஸோ இந்த பார்சி மூமெண்ட்னுடைய இன்ஃபர்மேஷன்லாம் எது மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மூலமாக. அந்த நியூஸ் பேப்பர் தான் ரஸ்ட் கோஃப்தர் அப்படின்றது. ஓகேங்களா, த ட்ரூத் டெல்லர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ரஸ்ட் கோஃப்தர் எதனோட சம்மந்தப்பட்டது, சீக் மூமெண்ட்டா பார்சி மூமெண்ட்டா அப்படின்ட்டு எல்லாம் கேட்கலாம். ஸோ அது எந்த மூமெண்ட் அப்படின்றத இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பார்சி மூமெண்ட் ஹேட் நவ்ரோஜி. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனோட மெம்பர்ஸான இந்த நவ்ரோஜி ஃபுர்தோன்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, R காமா, தென் SS பெங்காலி அவர்கள்லாம் வந்து லீடர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்கெல்லாம் எந்த மூமெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்ட்டும் கேட்கலாம். பார்சி மூமெண்ட்டை சேர்ந்தவங்க தான் இந்த நவ்ரோஜி அவர்கள்லாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 24th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். தவறானவை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, பாபா தயால் தாஸ், ஃபவுண்டர் ஆஃப் நிரங்காரி மூமெண்ட். ஸோ நிரங்காரி மூமெண்ட்டை யார் வந்து நிறுவனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா தயால் தாஸ். ஸோ நிரங்காரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உருவமற்ற இறைவன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ உருவமற்ற இறைவனை வழிபடணும் அப்படின்றது தான் இந்த நிரங்கரி மூமெண்ட். ஸோ இதை கொண்டு வந்தவர் பாபா தயால் தாஸ் அவர்கள். தென் இதே போல் நாம்தாரி மூமெண்ட் அப்படின்னு, ஸோ இது வந்து சீக்கியர்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ சீக்கிசம் வந்து பயன்படுத்துகிறவங்க அவங்களுக்கான ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வியர் பண்ணணும் அப்படின்ட்டு இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் போர் வாள் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு பதிலாக லத்தியை தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் இருவரும் சமம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மூமெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நம்தாரி மூமெண்ட்டில். ஸோ அதை கொண்டு வந்தவர் பாபா ராம் சிங் அவர்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போமா. சிங் சபா ஆஃப் அம்ரித்சர் எஸ்டாப்ளிஷ்ட் கல்சா காலேஜ் ஃபார் சிக்ஸ் இன் அம்ரித்சர். ஸோ சீக்கியர்களுக்காக கல்சா காலேஜ் அப்படின்னு ஒன்று நிறுவனாங்க. ஸோ அந்த கல்சா காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அம்ரித்சரில் இருக்குது. ஓகேவா, ஸோ அது வந்து யார் நிறுவனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரித்சரை சேர்ந்த சிங் சபா. ஸோ அந்த சபை தான் நிறுவிருக்கு. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சிங் சபா மூமெண்ட் வாஸ் ஃபார்ம்டு இன். ஸோ இந்த சிங் சபா மூமெண்ட் வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1873. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னென்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்ஜெக்டிவ்ஸ் இருந்ததா சொல்லப்படுது. தென் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து இந்த சிக் குர்த்வாரா ஆக்ட் எப்போ நிறுவனாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. எப்போ நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922. சரிங்களா, 1925 கிடையாது, 1922. அதுக்கப்புறமா அமெண்ட்மெண்ட் வந்து 1925 ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்கியர்களுக்காக அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்காக வந்து ஒரு கமிட்டியும் நிறுவப்பட்டது, குருத்வாரா பிரபதக் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து ஒரு மெயின் பாடியாக இந்த சீக்கியர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 25th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் வைகுண்ட சுவாமிகள். ஸோ வைகுண்ட சுவாமிகளுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1809 1851 வரைக்குங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் உள்ள சாஸ்தாங்கோவில் விலை, அதாவது இப்பத்திய சுவாமி தோப்பு அப்படின்ற பகுதியில் பிறந்தவர் தான் இவர். ஓகேங்களா, இவருடைய பெயர் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அப்பர் கேஸ்டனோட அப்ரஷன் மூலமாக அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிருவாங்க. இவரை பற்றி சொல்லணும்னா அவருடைய 22வது வயதில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகர் டெம்பிளுக்கு அவர் போயிட்டு குளித்ததன் மூலமாக அவருடைய ஸ்கின் டிசீஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்றதுனால இவரே வந்து தன்னை லார்ட் விஷ்ணுவோடைய மகன், அவருடைய மறுபிறவி தான் வந்து இது அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் நினச்சிக்கிட்டார். அதாவது அவரோட ஸ்கின் டிசீஸ் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அவர் குளித்ததுக்கு அப்புறமா போனதுனால. ஓகேங்களா, அதற்கு அப்புறமா இவர் திருச்செந்தூரில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவருடைய பெயரை ஸ்ரீ வைகுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுக்கிட்டார். இவரே தான் வைகுண்டர் அப்படின்ற
அப்படின்றத மாற்றி வச்சுக்கிட்டார். ஓகேங்களா. தென் இதற்கு அப்புறமா 1833 பார்த்தீங்கன்னா சாமித்தோப்பில் இவர் வந்து மெடிடேஷன் கொள்வார். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் டிஃப்ரென்ஸ், ஏற்கனவே இவரோட பெயரே மாற்றிருக்காங்க இல்லையா, முடிசூடும் பெருமாள்ன்றத. ஸோ இந்த மாதிரி கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, சோஷியலில் இன்டகிரேஷன் இருக்கணும், சொசைட்டியில் வந்து எப்பவுமே ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றதுக்காக 1833 ஓகேங்களா மெடிடேஷனை மேற்கொள்வார். ஓகேங்களா. ஸோ சாமித்தோப்பு அந்த பகுதியில் அவர் எப்போ தியானத்தை மேற்கொண்டார் அப்படின்ட்டு கேட்கலாம். 1833. ஓகேங்களா. இவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவரை ஐயா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே போல் இவருடைய அந்த வழிபாடை பார்த்திங்கன்னா சமய வழிபாடை வந்து ஐயா வழி அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ யார் வந்து ஐயா, யாருடைய வழிபாடு வந்து ஐயா வழி அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்ட்டு கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் அவர்களுடையது. தென் நெக்ஸ்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு சேயிங்ஸ் மாதிரி பிரிட்டிஷோடைய ஆட்சியவும் ட்ரவாங்கூர், அதாவது இப்போத்திய திருவனந்தபுரம் இருக்கு இல்லையா, அதனுடைய ராஜா அவர்களையும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்சியை வந்து ஒயிட் டெவில்ஸ் அண்ட் பிளாக் டெவில்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. கருப்பு பிசாசுகளின் ஆட்சி, அது மட்டும் இல்லாமல் வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வைகுண்ட சுவாமிகள் அவர்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 26th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் ராமலிங்க அடிகள். ஸோ ராமலிங்க அடிகள், ஸோ இவர் வந்து ஃபேமஸாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, இல்லைனா ராமலிங்க சுவாமிகள் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1823 1874 வரைக்கும். ஸோ இவர் வந்து அனைத்து உயிர் ஜீவன்களுக்கும், அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் செடி கொடி எல்லாத்துக்குமே வந்து தன்னுடைய கருணையை செலுத்துவார். ஓகேங்களா. ஸோ இவர் அதனாலே வந்து எல்லாத்துக்கும் வந்து இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ கருண்யா அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தை சேர்ந்தவர். ஸோ சிதம்பரத்தில் மருதூர் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தவர் தான் இந்த ராமலிங்க அடிகளார் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து எதை வந்து சைவ தேவாரம், திருவாசகம் இது எல்லாத்தையும் வந்து பின்பற்றியவர். ஸோ இவர் வந்து ரொம்பவே வந்து சைவத்தை தான் வழிபட்டிருப்பார். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இவர் வந்து உருவாக்கப்பட்டது தான் சமத்துவ சமாஜம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இவர் உருவாக்கப்பட்டது வந்து சமத்துவ சமாஜம் கிடையாதுங்க, சத்திய தர்மசாலை அப்படின்ட்டு வடலூரில் ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பார். எப்போன்னா 1867. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் பீப்புள்ஸ், அதாவது ஏழை மக்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து இந்த சத்திய தர்ம சாலை அப்படின்றது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சத்திய ஞான சபை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் வழிபாடு அவங்களா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சபை தான் இந்த சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட்டு இவருடைய புத்தகம், அதை பற்றி நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் இந்த சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் 1865 நிறுவனது. ஓகேங்களா. சமத்துவ சமாஜம் கிடையாது, சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ட்டு எப்போ நிறுவனார் அப்படின்னு பார்த்தோன்னா 1865 நிறுவனர். ஸோ இதுக்கு தான் வேற பெயர் மாற்றப்பட்டது. ஸோ அந்த பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து உருவாக்கப்பட்டது சமரச வேத சன்மார்க்க சங்கம், அதனோட பெயரை வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 27th question, choose the incorrect one. Option statement 1 ராமலிங்க அடிகளார். ஸோ ராமலிங்க அடிகளார் எழுதினா அந்த புத்தகங்கள், ஸோ அவர் பற்றினது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து இவர் எழுதின போயம்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து தொகுத்து திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் மருட்பா அப்படின்னா இவரை எதிர்த்து நின்றவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து சாங்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து ராமலிங்க அடிகளாரை பற்றின விஷயங்கள். நெக்ஸ்ட் வைகுண்ட சுவாமிகள் பற்றினது தான் இந்த அகில திரட்டு அப்படின்றது. ஓகேங்களா. அப்போ 2 ஆப்ஷனுமே தவறாக தான் இருக்குது. ஸோ அகில திரட்டு அப்படின்றது வைகுண்ட சுவாமிகள், அதாவது ஐயா வழின்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய புத்தகம் தான் இந்த அகில திரட்டு அப்படின்றது. ஓகேங்களா. அப்போ 2 ஆப்ஷனுமே வந்து இன்கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 28th question, choose the incorrect about பண்டிதர் அயோத்திதாசர். ஸோ அயோத்திதாசர் அவர்களுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1845 1914 வரைக்கும். இவர் பார்த்தீங்கன்னா தமிழில் ரொம்பவே புலமை வாய்ந்த இவர் ஒரு எழுத்தாளர், ஸ்காலர், அது மட்டும் இல்லாமல் இவர் சித்த மருத்துவர், ஜேர்னலிஸ்ட், இப்படி இவருக்கு நிறைய திறமைகள் உள்ளது. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து சென்னையில் பிறந்தவர். ஓகேங்களா. இவர் தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், அது மட்டும் இல்லாமல் பாலி லாங்குவேஜும் தெரிஞ்சிருந்தவர். ஸோ இவர் உருவாக்கப்பட்டது தான் இந்த அத்வைதநந்தா சபா அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது எதற்காக கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்காகவே ஒரு டெம்பிள் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அத்வைத நந்தா சபா அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ டெம்பிள் என்ட்ரிக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் 1882 பார்த்தோன்னா இந்த அயோத்திதாசர் வந்து ஜான் ரத்தினம் கூட சேர்ந்து திராவிட கழகம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்தார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா திராவிட பாண்டியன் மேகசைன் அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருந்தார். ஸோ அவர் அதை வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1886 கிடையாதுங்க, 1885. ஓகேவா, திராவிட பாண்டியன்ற ஒரு மேகசைன் யார் வெளியிட்டிருந்தது அப்படின்ட்டும் கேட்கலாம். 1885 அயோத்திதாசர் அவர்கள் வெளியிட்டிருப்பார். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1891 திராவிட மகாஜன சபா அப்படின்றதையும் வந்து இவர் வந்து நிறுவியிருப்பார். ஸோ அதற்கான ஆண்டு ரொம்ப முக்கியம், 1891. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 29th question, choose the incorrect about பண்டிதர் அயோத்திதாசர். So option A, organize the first conference of திராவிட மகாஜன அசோசியேஷன் அட் நீல்கிரிஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீல்கிரியில் திராவிட மகாஜன சபையினுடைய ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸை நிறுவியிருப்பார். ஓகேங்களா, ஸோ இந்த எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரியில். இது கரெக்ட். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், he started a weekly journal ஒரு பைசா தமிழன். ஸோ ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு ஜேர்னல் வார இதழை யார் வெளியிட்டது அப்படின்றதும் கேட்கலாம். ஒரு பைசா தமிழன்றது கொண்டு வந்தது பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் தான். ஓகேங்களா, எந்த ஆண்டு இவர் அதை வெளியிட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907. ஸோ இந்த 1907 அவர் இறக்கும் வரை வந்து இந்த வார இதழை வந்து அவர் வெளியிட்டு தான் இருந்தார். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டுங்க. ஒரு பைசா தமிழன் வந்து அயோத்திதாசர் அவர்களது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன், இன்ஃப்ளூயன்ஸ் பை தியோசபிஸ்ட். ஸோ நம்ம இது ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, எச்எஸ் அல்காட் வந்து தியோசபிஸ்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் கூட சேர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருப்பார். அங்கே தான் அவர் வந்து புத்திசத்தை மேற்கொண்டிருப்பார் இந்த அயோத்திதாசர் அவர்கள். ஓகேங்களா, அவர் இயற்கையில் வந்து இஸ்லாமா இருந்தாலும் புத்திசத்துக்கு மாறிடுவார். எப்போனா 1898. ஸோ இது யார் மூலமா அப்படின்னு பார்த்தோன்னா கலோனல் எச்எஸ் அல்காட் மூலமா. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபவுண்டட் சக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி அட் மெட்ராஸ். ஸோ சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டியை வந்து இவர் எப்போ நிறுவியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1899 கிடையாதுங்க, 1898. ஓகேங்களா, ஸோ இப்போ சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி அப்படின்றது யார் நிறுவனது அப்படின்னு பார்த்தோன்னா அயோத்திதாசர் அவர்கள் தான். தென் நெக்ஸ்ட் இவர் வந்து இந்த அன்டச்சபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதிபேதம் அற்ற திராவிடர் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா, கேஸ்லெஸ் திராவிடியன்ஸ் அப்படின்ட்டும் சொல்கிறாரு. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். சதிபேதம் அற்ற திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொன்னது அப்படின்னு பார்த்தோன்னா அயோத்திதாசர் அவர்கள் தான் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சென்சஸில் இவங்க வந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு கேஸ்லெஸ் திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு வந்து இவர் வலியுறுத்தியிருப்பார். ஓகேங்களா, 30th question, choose the incorrect. Statement 1, பண்டித அயோத்திதாசர் ran a weekly journal called ஒரு பைசா தமிழன். ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அயோத்திதாசன் அவர்கள் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்றத அதாவது லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதனுடைய காலகட்டம் பார்த்தோம்னா 1918 கிடையாது, 1907 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. தி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஜோஷுவா மர்ஷம் அண்ட் வில்லியம் வார்டு. ஸோ இது எதை பற்றி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரிஸ் பற்றி. ஸோ இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த சேராம்பூர் மிஷின் அப்படின்றது. ஸோ எந்த ஆண்டு நிறுவியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799. ஓகேங்களா, ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எவாஞ்சலிக் பேப்டிஸ்ட் மிஷினரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய முதல் நற்செய்தி மறை பணியாளர்களோட நிறுவனம் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு சமயப்பரப்பு நிறுவனம். ஸோ இது எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை சார்ந்தது. ஸோ இது எந்த ஆண்டில் நிறுவப்பட்டதுன்னா 1799. ஓகேங்களா, தென் அயோத்திதாசரை பற்றி சொல்லலாம். இவர் இன்னும் சில விஷயங்களுக்கு பெரும் பங்கு அளிச்சிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி இருக்கு இல்லையா, அது வந்து 1887 அது வெளியிடுறதுக்கும், தென் நெக்ஸ்ட் மணிமேகலை 1898 வெளியிடுறதுக்கும் இவரோட பங்கு நிறையவே இருந்திருக்கு. யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் அவர்கள். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.